இது வந்து ஒரு உருவாக்கப்பட்ட நாடு. இந்த நாட்டை உருவாக்குறவன் எல்லாருமே பல நாடுகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த கூட்டம் தான். வெளிப்படையா சொன்னா இந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவை சார்ந்தவர்கள் எல்லாருமே ஃப்ரீ மேசன்ஸ் தான். அவங்க வந்து ஒரு ஆயில் பயன்படுத்துறாங்க. அந்த ஆயில் எங்க இருந்து எடுத்தாங்கன்னா திமிங்கலத்துல இருந்து. கேட்கறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். ஆனா திமிங்கலத்துக்கிட்ட இருந்து ஆயில் எடுத்தாங்க. திமிங்கலத்தோட கொழுப்பு இருக்குல்ல, அதை வச்சுதான் ஆயில அவங்க பயன்படுத்தினாங்க. அதனாலதான் திமிங்கலங்களே அதிகமா வேட்டையாடினாங்க. டீசல் பெட்ரோல் இதெல்லாமே டாலர்ல தான் நீ வாங்கணுங்கிற ஒரு எழுதப்படாத விதி அவன் உருவாக்கிட்டான். அதான் பெட்ரோல் டாலருங்கிறது. இப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? அவன் வணிகத்துக்கு இறங்கி தானே ஆகணும். இது வந்து ஒரு காரணம். இந்த கம்யூனிசத்தை ஆரிஜின் பண்ணி விட்டவனும் யாருன்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதுவும் யூத கூட்டம் தான். இந்த டுவாலிட்டி, இவனுக்கு இவன் எதிரி அவனுக்கு இவன் எதிரி அப்படிங்கிற ஒரு இதை எல்லாத்துலையும் உருவாக்கி சண்டையை மூட்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பான். அங்கே ஆயுதம் வைப்பான் ரெண்டு பக்கமும். அந்த ஆள் பப்பட்டு. அதுக்கு பின்னாடி இருக்க நீங்க ஒபாமாவோ ட்ரம்ப்போ வந்துட்டு முழுமையாக எல்லாத்தையும் செயல்படுத்திடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களும் ஒரு கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க எப்பவுமே. அதான் இந்த டீப் ஸ்டேட்லேயே ஒயிட் சூப்பர்மேசி இருக்குல்ல. ஆமா, டீப் ஸ்டேட்டே ஒயிட் சூப்பர்மேசி தான். டீப் ஸ்டேட் ஒயிட் சூப்பர்மேசி. அதுல வந்து கருப்பர்களை பயன்படுத்திக்கும் ஸ்லேவ் மாதிரி. இப்போ உலகம் முழுக்க பாதிப்புள்ளாகி எக்கனாமிக்கல் பெரிய அளவு அடி வாங்கினாதான் அமெரிக்கா வந்து உள்ள வந்து பஞ்சாயத்து பண்ண முடியும். ஒட்டுமொத்த உலகத்துக்கு அவன் ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். அதாவது சொல்யூஷன் எடுக்க முடியும். அதுதான் கண்ட்ரோல் பண்ணிடும். உலக நாடுகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும். பொதுவா டெக் கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய திறமை இருந்தாலும் இந்த ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஆனா நம்மளுக்கு இருக்கிற பிஸி லைஃப்ல ஒரு கிளாஸ்க்கு போய் சேர்ந்து இங்கிலீஷை ஃபர்ஸ்ட்ல இருந்து பேச கத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் யூடியூப் வீடியோஸ் பார்த்தோ இல்ல புக்ஸ் படிச்சோ திறன்பட நம்ம இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கத்துக்க முடியாது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண தமிழ் வழியிலேயே ரொம்ப சூப்பரா இங்கிலீஷ் சொல்லி தராங்க நம்மளுடைய ஸ்பான்சரான சூப்பர்னோவா AI. இந்த இங்கிலீஷ் கோர்ஸ்ல 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. குறிப்பா ஆபீஸ்க்கு தேவையான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரெடியா இருக்கும். அதனால ஸ்கூல்ல படிச்ச மாதிரி நீங்க ரொம்ப பேசிக்கா இங்கிலீஷ் கத்துக்க மாட்டீங்க. உங்க நீட்க்கு ஏத்த மாதிரியே நீங்க இங்கிலீஷை கத்துக்கலாம். தொடர்ச்சியா இந்த ஆக்டிவிட்டிஸ் மூலமா நீங்க பேசி பயிற்சி பண்ணும்போது உங்க தயக்கம் உடைஞ்சு ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் ஆகும். குரூப் வீடியோ கிளாஸ்ல எல்லாருக்கும் முன்னாடியும் இங்கிலீஷ் பேச முடியாம தயக்கப்பட்டு இங்கிலீஷை கத்துக்காமலே இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு சிரமமும் இல்லாம 24/7 இயங்கக்கூடிய பர்சனல் AI டீச்சர் கூட நீங்க தனிப்பட்ட முறையில அன்லிமிட்டடா இங்கிலீஷை பேசி கத்துக்கலாம். நீங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் AI பொறுமையா திருத்தி உங்களுக்கு இங்கிலீஷை சொல்லி தரும். இவ்ளோ ஃபீச்சர்ஸ் கூடவே உங்களுக்கு கோர்ஸ்ல சப்போர்ட் பண்ண ஒரு ஹாபிட் மென்டாரும் இருப்பாங்க. இங்கிலீஷோட தேவை இருந்து பட் அதை கத்துக்கக்கூடிய சரியான சூழ்நிலை உங்களுக்கு இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 75% ஆஃபரோட ஒரு லிங்க் இருக்கு. இப்பவே சூப்பர்னோவா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி இங்கிலீஷை பிராக்டிகலா பேசி ஸ்மார்ட்டா கத்துக்கோங்க. வணக்கம். இதற்கு முன்னர் பாரிசாலன் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா USA அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காஸ் அப்படிங்கிற அந்த கான்டினென்ட்டை பற்றி நம்ம வந்து பேசியிருக்கோம். அதோட முடிவில் வந்து USA அப்படிங்கிற கண்ட்ரியை பற்றி பேசுவோம்னு சொல்லியிருந்தோம். இதுதான் அது பேசுறதுக்கு, அதை பற்றி பேசுறதுக்கு சரியான தருணமாக எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா USA பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களோட நிறைய கெட்ட விஷயங்கள் செய்தியில் உலகம் முழுக்க உலா வந்துட்டு இருக்கு. ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டவன் போடாதவனை தாண்டி ட்ரம்ப்புக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லை. அவன்லாம் வந்து பெட்ரோல் பங்க்ல ட்ரம்ப்பை திட்டிட்டு நிற்கிறான். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா USA வந்து எல்லாரோட வாயிலுமே வந்து போகிற ஒரு நாடாக ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ அந்த நாட்டை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ல இருந்து அந்த நாடு எப்படி உருவாச்சு, அதோட தன்மை ஏன் அப்படி இருக்குது, அவங்க உலகத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலைமைக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டை குறித்து பாரியவர்களோட பார்வை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ USA அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு ஒரு கண்ட்ரினா உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரலாம் இல்லையா? யூஎஸ்ன்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஒன்று உங்களுக்கு வந்து தோணுது? லிபர்ட்டி ஸ்டாச்சுவா? 9/11 அட்டாக்கா? என்னங்க வாட்ஸ்அப் எமோட்டிகான் மாதிரிலாம் வந்து ஏதோ சிம்பிளைஸ்டா சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அதாங்க ஞாபகம் வரும். நம்ம முன்ன போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். எனக்கு வந்து ஓப்பனா சொன்னா இந்த சினிமா பாட்டுல எல்லாம் ஆடுவாங்கல்ல, அந்த பாட்டுலாம் அதான் ஞாபகம். அதான் நமக்கு வந்து அமெரிக்கா வந்து பார்த்த ஒரு சின்ன வயசுல அதான் காதலர் தினம் மனசுல பதிஞ்சிருக்கு. இதெல்லாம் தான் அமெரிக்காவை காட்டின படம். அதுல அது முக்கியமான இடங்கள்லாம் காமிச்சப்ப நமக்கு வந்துட்டு சரி ஓகே அமெரிக்கால இதெல்லாம் இருக்கு போல அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த சீசன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த எம்பயர் ஸ்டேட் பில்டிங் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இது இப்படி இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். அப்புறம் வெள்ளை மாளிகை, அப்புறம் எந்த போர் காமிச்சாலும் அந்த கருமத்தை தான் காட்டுவாங்க. வெள்ளை மாளிகையில பேசினாங்க போனாங்கன்ட்டு அப்போ அந்த வெள்ளை மாளிகை இதெல்லாம் ஏலியன்ஸ் விட்டீங்க. அது சினிமா படங்கள் பார்க்கும்போது ஏலியன்ஸ் அது அந்த அட்டாக்கு உலகத்துல எங்க இருந்து ஏலியன் வந்தாலும் அமெரிக்கால போய் தான் லேண்ட் ஆகும். எல்லாருமே அமெரிக்கால தான் வருவாங்க, வெளியூர்ல இருக்க. ஆனா நம்ம அப்படி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அவன் அப்படி நம்ம எல்லாரும் சொல்றோம்ங்கிறனால அவன் என்ன பண்ணிட்டான், சரி வெவ்வேறு இதுல இருந்து ஹீரோஸ் எல்லாம் வர மாதிரி காட்டுறான். நம்மளாலே அதை அக்செப்ட் பண்ண முடியல. செட் ஆகலடா அப்படிங்கிற. அது மும்பையில் அப்படின்னு காட்டுவான். மும்பைன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் குடிசையா இருக்கும். ஏன்னா மும்பை எல்லாம் குடிசையா இருக்குன்னா
அதுல இருந்து ஹல்க் வருவாரு நம்ம காட்டுவாங்க. இல்ல அது பிளானட்ஸ் மாறுதும்ல, பிளானட்ஸ் 666 பிளானட்ஸ் 017 அந்த மாதிரி பிளானட்ல மாத்தி காட்டுறப்போ அந்த மாதிரி பண்றாங்க. ஸோ எனக்கு என்னன்னா ஒரு பிரிட்டிஷ் காலனி, அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியால இருந்து போயிட்டு அங்க வந்து காலனி வந்து அமைக்கிறாங்க. இவங்க பிரிட்டிஷ் கிட்ட இருந்து விடுதலை வாங்கிட்டு வராங்க. அவங்களே பிரிட்டிஷ்காரங்களோட கூட்டம் தான், ஆனா அவங்க பிரிட்டிஷ் கிட்ட இருந்து விடுதலை வாங்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து அங்க இருந்து அந்த கண்ட்ரி ப்ராஸ்பர் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நில வளம் அப்படின்னு சொல்லாமா, இல்ல பிரிட்டிஷ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அப்போ பீக் எம்பையரா இருக்காங்க, அங்க இருக்க ஒரு செக்ட் தான் இங்க வந்திருக்கு, ஆல்ரெடி டெக்னாலஜி கலாச்சாரம் உருவாக்கி வச்ச ஒரு நாட்டுல இருந்து வராங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கப் இருந்தது அந்த கண்ட்ரியோட சூப்பரா ப்ரொபல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்துன்னு நினைக்கிறேன். என்ன ரீசன் அவங்க சக்சஸ் ஆகிறதுக்கு? என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு உருவாக்கப்பட்ட நாடு. இந்த நாட்டை உருவாக்குறவன் எல்லாருமே பல நாடுகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த கூட்டம் தான். வெளிப்படையா சொன்னா இந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவை சார்ந்தவர்கள் எல்லாருமே ஃப்ரீமேசன்ஸ் தான். வாஷிங்டன், பெஞ்சமின் எல்லாமே ஃப்ரீமேசன்ஸ் தான். ஸோ ஃப்ரீமேசன்ஸோடைய கனவு நாடாக தான் அமெரிக்காவை உருவாக்குகிறார்கள். அந்த ஃப்ரீமேசன்ஸோட ஆரிஜின்ஸ் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் தான் இந்த பிரிட்டன் அரச குடும்பம் இவங்களோடலாம் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க, ஒர்க் பண்ணவங்க. ஸோ இந்த ஃப்ரீமேசன்ஸ் எல்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்க, இனிமேல் வந்து ஐரோப்பா இந்த பகுதியை வச்சு நம்ம வந்து பண்ணுறதை விட இந்த நியூ வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்க கண்டத்தில் நமக்கான ஒரு பெரிய பிராந்தியத்தை உருவாக்கிக்கிறோம். அந்த நாட்டுக்கு அவங்க முன்னாடியே அவங்க பிளான் பண்ணது என்னன்னா, ராணுவ பலத்தில் பிரிட்டனை விடவே நம்ம வந்து ரொம்ப, இப்போ பிரிட்டனுக்கு வந்து ராணுவ பலம் இருந்துச்சு, ஆனால் பிரிட்டனை விடவே நம்ம ராணுவ பலத்தில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டை வந்து நம்ம கட்டமைக்கணும். அது வந்து ஆயுதத்துலையும் சரி, அறிவியலையும் சரி, வளர்ச்சியிலையும் சரி, பொருளாதாரத்துலையும் சரி, எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இடத்துல நம்ம ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்னா அதுதான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரீமேசன் கும்பல், உலக அளவு கண்ட்ரோல் இருந்த கும்பல், அவங்க போய் ஒரு நாட்டை உருவாக்குறாங்கன்னு வைங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அதை விட ஒரு எட்ஜ் வேறு நாட்டுக்கு ஏதாவது தேவையா? அந்த உந்துதல் தான் வந்து அமெரிக்காவுக்கு அந்த ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டெவலப்டான ஒரு விஷயமாக மாறி போகிறதுக்கு எல்லா சாதகமான விஷயங்களாகவே அமெரிக்காவுக்கு தொடர்ச்சியாக நடந்தது. அதோடைய காரணத்தில் அது வந்து இன்னைக்கு வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தியாக அமெரிக்கா மாறி போயிடுச்சு. அதையும் அசைச்சு பார்க்குறாப்புல ஈரானுக்குள்ள பூந்து பட் அது அசைக்க முடியாத சக்தியாக தான் இன்னும் இருக்குது. அதோட டைரெக்டான வாரில் வந்து இப்போ உலகத்தில் இருக்க எந்த நாடாலையும் இன்க்ளூடிங் ரஷ்யா டைரெக்டான ஒரு போரில் அமெரிக்காவை போய் ஒன்றுமே யாரும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவன் வந்து ரொம்ப அடாவடித்தனமாக வளர்ந்துட்டாங்க. ஸோ அப்படி தான் நம்ம அதை பார்க்குறோம். இதில் என்னென்னா, நான் சொன்னது போல் இந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இப்போ மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னு. இப்போ மதுரை வந்து பார்த்தீங்கன்னா 2000-3000 வருஷமாகவே மதுரைங்கிறது ஒரு ஊராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கிராமமாக இருக்குது, அப்புறம் நிறைய அந்த மக்கள் பெருக. அப்போ இது என்னன்னா அன்பிளான்டு சிட்டிஸ். இங்கே வீடு கட்டணும், இங்கே குடிசை போடணும், இங்கே கோயில் கட்டணும் அப்படிங்கிறதுலாம் அது அப்பப்போ டைமுக்கு தகுந்த மாதிரி எங்கே பெட்டர், இந்த இடத்துல போடலாம், அந்த இடத்துல கட்டலாம், இந்த இடத்துல செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் வரும். ஆனால் அமெரிக்கா உருவாக்கும் பொழுதே அவங்க வந்து இந்த நகரம் எப்படி இருக்கணும், இப்போ நியூயார்க் எப்படி இருக்கணும் பிளான் பண்ணி தான் அவங்க வந்து டெவலப்பே பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொன்றையும் பார்த்து டெவலப் பண்ணனால அது எல்லாமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டெவலப்மெண்ட்டாக அமெரிக்கா வந்து உருவாயிருச்சு. ஸோ அதை அப்படி நம்ம பார்க்கணும். ஃபைன். அங்கேருந்து அவங்க போன ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு வார் போயிட்டு இருக்கு. இவங்க வேர்ல்டு வார்க்குள்ள வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாம் வந்து உலகத்தே வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசு எதா இருந்தாலும் காசு, அந்த வியாபாரம், அதுதான் அந்த கண்ட்ரியோட ஒரு பேஸே இல்லை. அதாங்க சொல்கிறேன், ஃப்ரீமேசன்ஸ் வந்து அங்கே டாமினேட் பண்ணி போனனால அது ஃப்ரீமேசன்ஸ் எல்லாமே வியாபாரிகள் தானே, பிஸ்னஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற ஆட்கள் தானே, எல்லாத்தையுமே பிஸ்னஸாக தானே தனக்கு ஆக்கிக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட ஆரிஜின்லேருந்து அது வந்ததுனால இப்போ நீங்கள் பாஸ்டன் டீ பார்ட்டி இது எல்லாமே வந்து அந்த ஃப்ரீமேசன்ஸோட கனெக்ட் ஆகும். ஸோ அமெரிக்காவுடைய சுதந்திர போராட்டமே ஃப்ரீமேசன்ஸால தான் தொடங்கி வைக்கப்படுது. நீங்கள் நிறைய பேருக்கு இது டவுட் இருந்துச்சுன்னா அசாசின்ஸ் கிரீட்ஸ் இருக்குல்ல, ஆமாம் நீங்கள் சொல்லி அசாசின் கிரீட் கேம் விளாண்டு பாருங்க. அதில் நிறைய அந்த இன்சைட்ஸ் வந்து அதில் அந்த கேமில் வந்து காட்டியிருப்பாங்க. இது எப்படி வந்து உள்ளே வந்து ஏமாத்துறாங்க, எப்படி வந்து ஏமாற்றி இந்த கலவரத்தை தூண்டுறாங்க, எப்படி வந்து இந்த ரெண்டு மக்களுக்குள்ள சண்டையை உருவாக்கி அதன் மூலமாக எப்படி வந்து அமெரிக்காவை ஒரு தனி நாடாக பிரித்து எடுக்கிறதுக்கு வேலை பண்ணாங்க, அதை ஃப்ரீமேசன்ஸ் எப்படி வேலை பண்ணாங்க அப்படிங்கிறது அது வந்து அந்த கேம் விளையாடும்போது நல்லா எஜுகேட்டிவாக இருக்கும், புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ அது இருக்கும். அப்போ அமெரிக்காங்கிறது அப்படி தான் ஒரு தனி நாடாக உருவாச்சு. அப்போ பணம் படைத்தவர்கள், பொருளாதாரம் படைத்தவர்களால் அந்த நாடு தீர்மானிக்கப்பட்டதுனால அவர்களுடைய வியாபாரம், வணிகம் இதெல்லாமே உருவாகி வருது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆயிலை வந்து பயன்படுத்துனாங்க. ஆனால் அந்த ஆயில் எதுலேருந்து எடுத்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க?
ஏதாவது இந்த மரம் செடி அது மாதிரி விஷயங்கள் அது வந்து நம்ம சமையல் ஆயிலுங்க. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு இல்லை வந்து இந்த நெருப்பு எரிக்கிறதுக்கு, இப்போ இந்த கேஸ் இன்ஜின் கேஸ்லாம் வரும்போது நீங்கள் வந்து நம்மளுடைய இந்த ஃபுயிலே வந்துருச்சு, பெட்ரோல் டீசல்லாம் வந்துருச்சு இன்ஜின்லாம் கண்டுபிடிக்கும் போது. ஆனால் அதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு எரிக்கிறதுக்கு இன்னும் அப்புறம் வந்து கப்பல் வந்து அதில் ஏதாவது சில பொருட்களை பயன்படுத்துறதுக்குலாம் பண்ணும் பொழுது அவங்க வந்து ஒரு ஆயில் பயன்படுத்துனாங்க. அந்த ஆயில் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா திமிங்கலத்திலிருந்து. கேட்கறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். ஆனால் திமிங்கலத்துக்கிட்ட இருந்து ஆயில் எடுத்தாங்க. திமிங்கலத்தோட கொழுப்பு இருக்குல்ல, அதை வச்சுதான் ஆயில அவங்க பயன்படுத்தினாங்க. அதனாலதான் திமிங்கலங்களே அதிகமாக வேட்டையாடினாங்க. திமிங்கலங்க ஏன் வேட்டையாடினாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுக்காக தான், கறிக்காகலாம் கிடையாது. திமிங்கலத்தை வேட்டையாடினதே, திமிங்கலத்தை இன்னைக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு கொண்டு போனதே இந்த அமெரிக்கா பயவுலையே தான். அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆயில் வந்து அங்கிருந்தே, அவங்களுக்கு வந்து இந்த ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களுக்கும் ஆயில்னா அவ்வளோ பிடிக்கும். ஒரு ரீலுங்க ஏஐல பாத்தீங்களா, அந்த பிரெட்ல வந்துட்டு ஆயில் ஊத்துவாங்க, உடனே அமெரிக்க ராணுவம் அங்க சுத்தி அந்த பிரெட்டை கேப்சர் பண்ண மாதிரி போட்டிருந்தாங்க. அதுதான் வந்து அமெரிக்காவுடைய கேரக்டர். ஆயில ஊத்துனீங்கன்னா ஆயிலே போனாலும் பரவாயில்லன்னு வந்துருவாங்க. அதான் விஷயம். அந்த இடத்துல ஆரம்பத்தில் திமிங்கலத்தெல்லாம் வேட்டையாடி நாசம் பண்ணி அழிச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் திமிங்கலத்தெல்லாம் வேட்டையாட தேவையில்ல, ஏதோ ஒரு பாலைவனத்துல போர் போட்டா உள்ள தோண்டி பார்த்தா உள்ள ஆயில் கிடைக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அப்படிதான் க்ரூட் ஆயில் வந்து உலகத்துக்கு அறிமுகமாச்சு. அதுக்கப்புறம் தான் க்ரூட் ஆயிலுக்கு அப்புறம் அது வந்ததுக்கப்புறம் தான் பெட்ரோல், டீசல், கேஸ் இது எல்லாமே வந்துச்சு. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இதெல்லாம் நடக்குது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லேயே வந்து உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா வந்து மேல் நோக்கி வந்துருச்சு. இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லையுமே அந்த காலகட்டத்தில் அது வந்து கரெக்டாக அந்த சுதந்திர போராட்டம்லாம் அடைஞ்சு அது வருது. அப்படியே ஒரு பூம், அப்படியே வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான நாடா எக்ஸ்கலேட் ஆகி மேலே வந்துடுறாங்க. ரெண்டாவது, அந்த நாட்டில் நிலம் அதிகமாக இருக்கு, வளங்கள் அதிகமாக இருக்கு, நீர் வந்து எக்கச்சக்கா இருந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று பாருங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்குல்ல, அதுக்கு மேலே போனாலும் வேஸ்ட், பனி வேஸ்ட், அதுக்கு கீழே போனாலும் வந்துட்டு பாலைவனம். ஓகே, மெக்சிகோ அது மெக்சிகோனா மெக்சிகோ பாலைவனம் இல்லை, அந்த மெக்சிகோவுக்கு அந்த மெக்சிகோவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடைப்பட்ட பகுதிகள் எல்லாமே மெக்சிகோ பாலைவனங்கள் இருக்கும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்திருக்க அந்த ஒரு போர்ஷன் மட்டும் பெஸ்ட். ஓகேவா, சவுத் அமெரிக்கா அது ரொம்ப ஆனால் வந்து அங்கே உங்களால் போய் உட்கார முடியாது. சவுத் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய, ரெண்டாவது வந்து ஒரு மாதிரி ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய, யூரோப்பியன்ஸ்க்கு இதுதான் செட் ஆகும். நார்த் அமெரிக்கா இவங்களுக்கு தேவையான குளிர், தேவையான வெயில், தேவையான எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இடமா அமெரிக்கா இருக்கும். அமெரிக்கா வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பகுதி, பிராந்தியம். ஸோ அது அவங்களுக்கு டைரக்டாக இருந்தேன்னா இந்த பகுதி தான் நமக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. மிச்சம் இருக்கிறத கனடான்னு ஒதுக்கி விட்டாங்க. ஏன்னா குளிர் கனடால எப்போ பார்த்தாலும் குளிராக கிடக்கும். ஸோ கனடா வந்தது. அப்புறம் கீழே இருக்கிறது மெக்சிகோ, அங்கே கொஞ்சம் பாலைவனம் அதுன்னு கலந்துருக்கும். ப்ளஸ் ஸ்பானிஷோட ஸ்பானிஷ் காலனியா ஸ்ட்ராங்காக இருந்தனால அதை அவங்க அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட இது. ஸோ இப்போ அமெரிக்கா வந்து ஒரு வளமான பகுதி, அதுலேயும் கொஞ்சம் பாலைவனங்கள் இருக்கு. ஏன்னா எல்லாமே இருக்கு. அமெரிக்கா கொஞ்சம் பெரிய நாடு தான், அது ஒரு சப்கான்டினென்ட் மாதிரி எல்லாமே இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு அதான் டிராபிக்கல் கிளைமேட் இருக்காது, பட் உங்களுக்கு தேவையான கொஞ்சம் இதமான வெயில், அப்புறம் பீச்சஸ் சொல்ல தேவையில்லை. அமெரிக்காவில் அவ்வளோ பீச்சஸ் இருக்கு. பாப்புலேஷனும் கம்மி, இடம் ரொம்ப அதிகம். அப்படிங்கிறனால அமெரிக்கா வந்து இன்னைக்கு வரைக்கும் நீட்டான ஒரு நாடாக அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் அந்த எண்ணெயை பற்றி சொல்கிறப்போ, நம்ம போனாட்டி அமெரிக்கா கான்டினென்ட் வந்து எப்படி யூரோப்பியன்ஸ் போயிட்டு பழங்குடியினர்லாம் கொண்டாங்கன்னு தெரியும். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மீதி இந்த பழங்குடியினர்லாம் அவனுக்கு அந்த சொந்த நிலத்துல இருக்கான், அந்த நேரத்துல தான் அதிகமாக ஆயில் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணி தான் அது அவங்க கிட்ட இருந்து பிடுங்குறாங்க. அது டைரக்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான், சண்டை போட்டு இல்லை, சில பேர் ஏமாத்தி விஷம் வச்சு கொண்டு அவங்க கூடயே சேர்ந்து அவங்களுக்காக போராடுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி தான் பண்ணாங்க. அதாவது அமெரிக்கா வந்து நான் திரும்ப சொல்றது போல அந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸே தப்பானவங்க தான், ஃப்ரீமேசன்ஸ் தான், உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு பெரிய பலமான ஒரு நாடு வேணும்னு அவங்க நினச்சாங்க. அது வந்து ஐரோப்பாவில் பண்ணும்பொழுது அங்கே நிறைய அந்த மதம் சார்ந்த கிறிஸ்தவம் பேசிக்காக அவங்க வந்து ஏன் ஐரோப்பாவிலேருந்து இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவங்களுக்கான ரிலீஜியனை ஃபவுண்ட் பண்ணுறது, கொஞ்சம் லிபர்ட்டி வேணும். லிபர்ட்டி நீங்களே லிபர்ட்டி ஸ்டாச்சு இருக்குல்ல, அது என்ன சிலை? என்னதுங்க அது? லிபர்ட்டி ஸ்டாச்சு காலில் ஒரு சங்கிலி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஃப்ரான்ஸ்லேருந்து வந்துச்சு. அது ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு கிஃப்டாக வந்துச்சுங்க. அது வந்து கேட்டால் சுதந்திர அதுன்னு சொல்லிட்டானுங்க. ஆனால் ஆக்சுவலாக சாத்தானுடைய சிலை தான், சேட்டனோட லூசிஃபர் சிலை தான் அது. இப்போ லூசிஃபர் வந்து கட்டி தானே போட்டாங்க நரகத்தில், காலில் தானே செயின் போட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி காலில் எதுக்கு செயின் சர்பண்ட்? எதுக்கு வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி காலில் செயின்? கரெக்டாக அப்புறம் அந்த கொம்பு, இதோட எண்ணிக்கை இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அது அப்புறம் அது டார்ச் பேரர். யார் டார்ச் பேரர்? கிறிஸ்டியனில் சன் ஆஃப் த மார்னிங். இப்போ இவங்க என்ன பிடிச்சிட்டு இருக்காங்க? ஸோ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து ஒரு சேட்டானிக் சிம்பிள் தான்.
ஸோ ஒரு சேட்டானிக் சிம்பிளை வந்து ஒரு நாடு வந்து தனக்கான ஒரு அடையாளமாக அப்படி வச்சிருக்கு அப்படின்னா நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அது போக அவங்களோட யூஎஸ் ஃப்ளாக் இருக்குல்ல, கழுகு கையில் அம்பும் இதுவும் இருக்கும். இந்த கழுகு, இந்த கான்செப்ட், ரெண்டத்தலை கழுகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீமேசன்ஸோட கனெக்ட் ஆகக்கூடிய சிம்பாலிசத்தில் தான் வந்து வரும். இது எல்லாமே பாருங்கள் அவங்களோட முழுக்க அந்த ஃப்ரீமேசனிக் சொசைட்டி. அதே போல் அவங்க ஒவ்வொரு சில ஊரெலாம் உருவாக்கியிருக்காங்கல்ல, அந்த ஊர்களுடைய அமைப்பு வந்து மேலே இருந்து இது பண்ணிங்கன்னா ஸ்டார் ஆஃப் டேவிடு இதெல்லாமே இருக்கும். முழுக்க அவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. கிறிஸ்துவ மதம் ஐரோப்பாவில் ஸ்ட்ராங்கு. அந்த கிறிஸ்துவ மதத்துக்கு எதிராக அங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஒரு லெவலுக்கு மேலே மக்கள் அவேர் ஆயிடுவாங்க, இவங்களை கொளுத்தி விட்டுருவாங்க. இதுதான் நடக்குது. அப்போ அப்படி இல்லாமல் ஒரு புது கல்ச்சர் அது வந்து மதவாத கல்ச்சராக இருக்கக்கூடாது. அது முழுக்க மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணாமல் ஒரு சேட்டானிக் கல்ச்சராக இருக்கணும். மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கும். எல்லாம் மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சர். அந்த மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சரில் ஒரு நாட்டை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுங்க அதுக்காகத்தான் அமெரிக்காவே உருவாக்குனானுங்க. அதனால தான் இன்றைக்குமே நம்ம சொல்கிறது என்னென்னா, வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம பேசுறது அமெரிக்கன் கல்ச்சர் தான், அது யூரோப்பியன் கல்ச்சர் கிடையாது. நீங்கள் யூரோப்பாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அந்த சில முக்கிய நகரங்களில் நீங்கள் சொல்கிற அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதே ஐரோப்பாவில் நீங்கள் சாமானிய மக்கள் வாழக்கூடிய இடத்துக்குலாம் போனீங்கன்னா அவங்களோட கிறிஸ்டியன் கல்ச்சர் தான் அதிகமாக இருக்கும். கண்ட்ரி சைட்லாம் போனீங்கன்னா கிறிஸ்டியன் கல்ச்சர் தான் இருக்கும். ஆனால் அமெரிக்காவில் மட்டும்தான் அந்த ஓவராலாகவே வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கும். அங்கே நீங்கள் அமெரிக்காவில் வந்து இப்போ கிராம பக்கம் போனீங்கனாலுமே அங்கே வந்து பப்பு, கிளப்பு, அங்கே டான்ஸு, அது பார்ட்டி, கேளிக்கைகள், குழந்தை சின்ன வயசுலேயே வந்து இந்த ப்ராம்ப் இதுக்கு அனுப்புறது, இதுக்கு அனுப்புறது போட்டு கடைசியில் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரோடைய அந்த பேசிக்கே வந்து அமெரிக்கா தான். ஸோ இப்போ அந்த அவுத்து போட்டு ஜட்டியோட படுக்கிறது, அங்கே சூரிய வெளிச்சத்தை நான் வாங்குறேன்னு படுக்கிறது, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்து எக்கேட்டான ட்ரெஸ்ஸை போடுறது, அசிங்கமாக ட்ரெஸ்ஸை போடுறது எல்லாத்தையும் உருவாக்கினவே அமெரிக்காக்காரன் தான். ஐரோப்பாலாம் வந்து கொஞ்சம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ வரைக்கும் ஐரோப்பியன்ஸ் கிட்ட அந்த கன்சர்வேட்டிவ் தாட் அதிகமாக இருக்கும். அமெரிக்காவில் அது சுத்தமாக இல்லாமல் மாற்றினது வந்து இந்த குரூப் தான். ஆனால் அதுலேயும் சும்மா இல்லை, ஒரு சிலர் உள்ளே இறங்கி போயிட்டு கிறிஸ்துவ இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்துவ லாபிங்கிறதும் இருக்குது அமெரிக்காவில். பட் அது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை உடைக்கிற அளவுக்கு அந்த கிறிஸ்டியன் லாபி ஸ்ட்ராங்காக இருக்காது, வீக்காக தான் இருக்கும். இப்போ இந்த ட்ரம்ப் தான் வரதுக்கு முன்னாடி இந்த இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும்போது அந்த கன்சர்வேட்டிவ் தாட் ப்ராசஸ் இப்போ கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வருது. ஏன்னா அந்த ஃப்ரீமேசன்ஸ், இந்த சீக்ரெட் சொசைட்டியை பற்றிலாம் மக்களுக்கு வந்து அவேர்னஸ் வர திரும்ப கன்சர்வேட்டிவ் தாட் ப்ராசஸ்க்கு மக்கள் அங்கே அமெரிக்காவிலையும் திரும்புகிறாங்க. இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா பாதிப்பு அடைஞ்சிட்டாங்கல்ல பல நூற்றாண்டுகளாக வந்துட்டு அவங்க. அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அமெரிக்கன்ஸோட நிலைமையெல்லாம் நீங்கள் அவங்களுடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சரு, அவங்களுடைய இதெல்லாமே ரொம்ப கேலி குத்தா போச்சு. இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து எத்தனை பேரோட புணர்றாங்க, எத்தனை பேருக்கு யாரை பிக்கிறாங்க. இதில் ஒரு சில ஷோலாம் நடக்குங்க அமெரிக்காவில். ஜட்ஜ் ஹூ இஸ் த ஃபாதர்னு ஒரு ஷோ ஒன்று நடக்கும், ஜெரி ஸ்ப்ரிங்லர் ஷோ. இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிருப்போம், குழந்தை எவனுக்கோ பிறந்திருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்டுலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு சொசைட்டி டீக்ரேட் ஆகி ஒரு புழு பூத்து போன சொசைட்டியாக இருந்துச்சுன்னா அதான் அமெரிக்கா. புழு பூத்து கிடக்கும் அவங்களோட வாழ்க்கையில். சீட்டிங் அதிகமாக இருக்குது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அதிகமாக இருக்கும், ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் அதிகமாக இருக்கும், வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணுற ஏஜ் என்னன்னு கேட்டால் 14 வயசுமா. இதெல்லாம் வந்து அவன் வந்து இப்படி தான் வச்சுருக்கான். பெடோஃபைல்ஸ் அதிகமாக இருக்காங்க, எல்லா அசிங்கமும் ஆபாசமும். அப்புறம் இப்போ இன்னொன்று சொல்லணும்னா இந்த எல்ஜிபிடி இதெல்லாம் இவங்கெல்லாம் அவங்க அதிகம் அங்கே தான் அதிகம். அதை போற்றக்கூடிய இடமா அது மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்தையும் அது கொடுக்கக்கூடிய இடம். இதுவும் சரி, கனடாவும் சரி, எல்லாமே இந்த ஒரே குட்டையில் ஒரு மட்டையில் மாறிடுச்சு. ஸோ இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்னாவே அமெரிக்கன் கல்ச்சர் தான். ஸோ இதுதான் வந்து அப்படி தான் ஒரு நாட்டை அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா அதோட அடிநாதமே இந்த மாதிரி தவறான பாருங்க, ஒரு நாடு உருவாக்குறது எதில் உருவாக்கியிருக்கான் பாருங்க, ஒரு இனப்படுகொலையிலிருந்து தாங்க அந்த நாடே உருவாயிருக்கு, ஒரு பெரிய இனப்படுகொலை. அதனால தான் சொல்கிறேன், அது ஒரு பாவப்பட்ட பூமி. அந்த பூமியிலேருந்து என்றைக்குமே நன்மை நடக்காது. அங்கே உண்மையாக இருக்க இந்த சாத்தான் கூட்டம் அழியாத வரைக்கும் அங்கே நன்மை நடக்காது. சாத்தான் கூட்டம் அழிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அதுகிட்ட தான் உலகத்திலே இருக்க பலம் பொருந்திய எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ, அது இல்லாமல் அமெரிக்காவுடைய பாலிசிஸ், அமெரிக்கன்ஸோடைய அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே வெறுக்கத்தக்கதாக இருக்கும். காரணம்னா இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹமோஸில் வந்துட்டு ஈரான் வந்து தடை செய்து அதனால் பெட்ரோல் ரேட்லாம் ஏறுது, டீசல் ரேட்லாம் ஏறுதுலாம் நம்ம பேசிகிட்டு இருக்காங்கல்ல. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்கு, இப்போ கியூபாக்கு போக வேண்டிய ஆயில் எல்லாம் எங்கேயும் போகாமல் கப்பலை போட்டு இவனும் தடுத்து வச்சுருக்கான். இப்போ என்ன சொல்லலாம், கியூபாவில் கரண்ட்டும் இல்லை, கியூபாவில் லைட் எரியல, எல்லாரும் வீடு இருட்டாகி போச்சு. நீங்கள் பார்த்தீங்களா அந்த ரீல்ஸ் எல்லாம் இருட்டாக்கி வச்சுருக்கான். அந்த நாட்டு மக்களை அப்படியே சாவடிக்கிறான் கரண்ட் கொடுக்காம.
அப்படியே அவங்களுக்கு வர வேண்டிய ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கான். ராணுவ பலத்தை வச்சு பண்றவன் யாரு? அமெரிக்கா. எவனுமே பேசல. அது பெரிய பேச்சு பொருளா இல்லை. ஈரான் கதறாங்க. கியூபாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானே அமெரிக்கா, கதறவே இல்லை. இது தப்புங்கிறான். ஈரான் வந்து செய்யறது தப்பு. நீ என்னடா பண்ற? இல்ல அவங்களுக்கு ஒரு நியாயம், உலகத்துக்கு ஒரு நியாயம். அதுதான் விஷயம். இந்த டபுள் ஸ்டாண்டர்டை எவனுமே அவங்ககிட்ட அந்த அமெரிக்காவை கேள்வி கேட்கற எந்த நாடுமே கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டால் அந்த நாட்டை ஃபுல்லா பொய்யா சொல்லி அடிப்பான். அந்த நாட்டை பத்தி பொய் சொல்லும்போது அதுக்கு சாலரை அடிக்கிறதுக்கு ஒரு பெருங்கூட்டத்தை எல்லா நாட்டிலையும் உருவாக்கி வச்சிருக்கான். பொறுக்கி திங்கிறவங்க அவங்க. இந்தியாலையும் இருக்காங்க, தமிழ்நாட்டிலும் இருக்காங்க. எல்லாம் பொறுக்கி திம்பாங்க. அமெரிக்காவுக்கு அவங்க அமெரிக்காவுக்கு வாங்க அப்படியே போயிடுவாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு அப்படியே உட்காந்துக்குவாங்க. அந்த மாதிரியான மைண்ட் செட்டு. அமெரிக்கான்னு இன்னைக்கும் நம்ம ஊர் தமிழ்நாட்டிலேயே பாருங்க எத்தனை பேர் அமெரிக்கா போய் செட்டில் ஆகணும். அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு அமெரிக்கன்ஸ்க்கு இருக்குதா பரவாயில்ல. டே அவனே அங்கே கஞ்சா வித்துக்கிட்டு ஹெராயினை குடிச்சுக்கிட்டு ரோட்ல பீயோட பணஞ்சு கிடக்குறான். அப்படிதாங்க கிடக்குறான். நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? அதெல்லாம் இப்படி உளுந்து கிடக்குறாங்க, மலத்தோட மலமா கிடக்குறாங்க அவங்க. இவங்க இங்க இருந்து அவங்கள பார்த்துட்டு அமெரிக்கன் ட்ரீமா. முதல்ல போய் பாரு எத்தனை பேர் ஹோம்லெஸ்ஸா இருக்கிறான், எத்தனை பேர் வந்து தப்பா இருக்கான். அமெரிக்கா வந்து ஒரு புற்றுநோய்ங்க. வெளிப்படையா சொன்னா அமெரிக்கா வந்து ஒரு உலகத்துக்கே ஒரு கேன்சர். அது வெளிப்படையா சொன்னா இஸ்ரேல்னு ஒரு கேன்சரு, அமெரிக்காங்கிறது பெரிய கேன்சர். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று தொடர்புடைய கேன்சர் தான். இவங்க என்னன்னா இது அப்படியே உட்காந்துக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ அந்த அமெரிக்காவை சார்ந்த மக்களே இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கு எதிராக பெரிய அளவு பேச தொடங்கிட்டாங்க. வந்து இதில் நீங்கள் செய்கிறது தப்பு, இது உண்மையாகவே இது மனிதாபிமானமற்ற செயல். ஒவ்வொரு நாட்டிலையும் போயிட்டு பெரிய ப்ரொடெஸ்ட் போயிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதுக்காக வந்து இங்கே இருக்கக்கூடிய இளம் வீரர்களை அவங்க குடும்பஸ்தர்கள் அவங்கள கொண்டு போயிட்டு வந்து அங்கே போய் பழி கொடுக்குறீங்க. போயிட்டு அவன்லாம் சாவறான். எத்தனையோ பேர் செத்துருக்கான். ஆப்கானிஸ்தானில் இவங்க அதை கொல்ல. இப்போ நீங்கள் ஹாலிவுட் படம்லாம் எடுத்தாவே சோல்ஜர்ஸை பற்றி பேசுறதுனாவே ஆப்கானிஸ்தானில் நான் வந்து டிப்ளாய் இருந்த போது எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமோ அப்படின்னு சோக கதையை தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் போய் நீ ஏன்டா உட்கார்ற? உன் வேலையாடாது. ஆப்கானிஸ்தான் எங்கே இருக்கு, நீ எங்கே இருக்க? உனக்கு அதுக்கு என்ன சம்மந்தமே இல்லை. எல்லாரும் வியட்நாம் எங்கே இருக்கு, இவன் எங்கே இருக்கான்? உன் நாட்டுக்கு பக்கத்தில் வம்பளுத்தினா பரவாயில்ல, சம்மந்தமே இருக்காதுங்க. போயிடுவான். பெரிய புடுங்கணுங்க விடுங்க. இல்லை இதுக்கெல்லாம் நான் கேட்கலான்னு நினச்சேன். பட் இதான் கரெக்டான இடமா இருக்கும். இவங்க பேசிக்கலி என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளில் பார்த்தா, இந்த கம்யூனிசம் இருக்குல்ல, கம்யூனிசம் எங்கெல்லாம் வருதோ அதை போயிட்டு அந்த கேபிட்டலிஸ்டிக் பவரை வச்சு அதை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோன்ற மாதிரி சொல்லி உலகத்தில் பல இடங்கள்ல போய் பண்ணாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா உடச்சு விட்டாங்களே. நான் சொல்றது என்ன கேளுங்க. அவனை பொறுத்த வரைக்கும் டுவாலிட்டி, இந்த டுவாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா ஓகே. இப்போ கம்யூனிசத்தை உடைக்கணும் அப்படின்னா அந்த தத்துவம் தவறுன்னு சொல்லி நீங்கள் புரிய வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உடஞ்சு போயிடும். ரெண்டாவது, கம்யூனிஸ்ட் தத்துவம் வந்து தவறுங்கிறத கம்யூனிஸ்ட் நாடுகளே உணர்ந்துருச்சு. ஓகேவா? ஏன்னா அப்படி ஒரு தத்துவம் இருக்க முடியாதுங்கிறது தெரியுது. புரியுதா? ஏன்னா ஒரு வியாபாரம் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், இது எல்லாத்தையும் வந்து எல்லாமே கவர்மெண்ட்னா அது ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சு போயிடும் தெரியுது. எந்தெந்த நாடுலாம் கம்யூனிஸ்டத்தை வந்து முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அத்தனை பேரும் காலி ஆயிட்டாங்க. இப்போ சீனா மட்டும் கம்யூனிசம் அப்படின்னே தொங்கிட்டு உட்காந்துருந்தானா, சோசியலிசம் பக்கம் அவன் போகாமல் இருந்தானா என்ன ஆயிருக்கும்? போண்டியா இருப்பாங்க, அவன் காணாம போயிருப்பான். இன்னைக்கு உலக அளவுல வந்து பெரிய பெரிய கம்பெனிகள்ல சைனாக்காரன் வந்துட்டானா இல்லையா? இப்ப அவன் என்ன கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கம்யூனிசம் வந்து அங்க சோசியலிசத்துக்குள்ள அடாப்ட் ஆகி அது ஒரு மாதிரி மாறி போய் வந்துட்டான். இல்ல இவங்க அதோட காவலர்கள் மாதிரியே காமிச்சு நாங்க கேபிட்டல் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு காரணம். இந்த கம்யூனிசத்தை ஆரிஜின் பண்ணி விட்டவனும் யாருன்னு நீங்க போய் பாத்தீங்கன்னா அதுவும் யூத கூட்டம் தான். இந்த டுவாலிட்டி, இவனுக்கு இவன் எதிரி அவனுக்கு இவன் எதிரி அப்படிங்கிற ஒரு இதை எல்லாத்துலயும் உருவாக்கி சண்டை முடிவிட்டு வேடிக்கை பார்ப்பான். அங்க ஆயுதம் வைப்பான். ரெண்டு பக்கமும் இருப்பான். ரெண்டு பக்கமும் பேங்க் வச்சிருப்பான். ரெண்டு பக்கமும் உட்காந்துட்டு இவன் வந்து சப்ளை பண்ணிட்டு இருப்பான். இதுதான் உலக வரலாறு. காலங்காலமா இதான் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையாவே இங்க யாரும் அடிச்சுக்கல. உண்மையாவே உட்காந்து பேசினா தீர்ற ஒரு விஷயங்கள் தான் எல்லாம். ஆனா இதுக்காக இவங்களுக்கு இவ்வளவு பெரிய போர், இவ்வளவு பெரிய உயிரிழப்புலாம் எதனால ஏற்படுதுன்னா ரெண்டு பக்கமும் கொம்பு சீவி விட்டு உட்கார்ற குரூப் வந்து இங்க அதிகரிச்சிருச்சு. அப்ப அதுல என்ன சொல்றோம்னா, இவனுக்கு நோக்கம் என்னன்னா, இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல எல்லா இடத்துலயும் அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடுகளை அவன் வச்சுக்கணும்னு நினைச்சான். எல்லா இடத்துலயும் அப்படி ஒரு ஆதரவான நாட்டை வச்சாதான் நம்ம எல்லா பக்கமும் பஞ்சாயத்து பண்ண முடியும். தன்னோட ராணுவ பலம் எல்லா பக்கமும் மொபிலைஸ் ஆகுற மாதிரி வச்சாதான் உலகத்தை முழுக்க கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த உலகத்தை முழுக்க அமெரிக்கா ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்னா, அப்பதான் நியூ வேர்ல்டு ஆர்டர் அமையும் போது அது சாதகமா வந்து நிற்கும். இப்ப நியூ வேர்ல்டு ஆர்டர் அமையும் போது யாராவது ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணணும். எல்லா நாட்டிலையும் மக்கள் வந்து போராட ஆரம்பிச்சிருவாங்க, ஓம் பேச்ச நான் ஏன்டா கேட்கணும்னு. அப்ப எல்லாரும் அடிக்கிற அளவுக்கு பலம் இருக்கணும்ல. அந்த பலம் இப்படி பண்ணோம்னா தான் அது அவனோட அல்டிமேட் எய்மே ஒன் வேர்ல்டு ஆர்டருக்குள்ள, நியூ வேர்ல்டு ஆர்டருக்குள்ள, ஒற்றை உலக ஆட்சிக்குள்ள கொண்டு வரணும். அதற்கு அவனுடைய பெஸ்ட் வெப்பன் வந்து அமெரிக்கா. அவ்வளவுதான். அமெரிக்காவை வச்சு அவன் உலக புதிய உலக ஒழுங்கை வந்து அவன் உருவாக்க தான் போறான். அதை நோக்கி தான் அவன் ஒவ்வொரு காயா நகர்த்திட்டு இருக்கான்.
இப்ப நடக்கிற போராட்டங்களுமே கூட அந்த அயோக்கியத்தனத்துடைய ஒரு அடித்தளம் தான். உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தை உடைக்கிறது. அந்த பொருளாதாரத்தை உடையும் நம்ம உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வெனிசுலாவை போய் பிடிச்சிக்கிட்டான். ஆயில் ரிசர்வ் அவன் வச்சுக்கிட்டான். ஸோ அவனுக்கான ஆயில் ரிசர்வ் வச்சுக்கிட்டு இப்போ உலக நாடுகள்லாம் ஆயில் இல்லாம நாசமா போறது வரைக்கும் அவன் அதை அடிச்சுக்கிட்டு இருப்பான். அங்கே சண்டை நடந்துட்டு இருக்கோம். எவ்வளோ ஈவில் பிளான் பாருங்க. இப்போ லாக்டவுன்லாம் வரதான் போகுது, நாசமாக தான் போறோம். அப்ப உலக நாடுகளே எதிர்த்து நீ பண்ற அயோக்கியத்தனத்தால தான் இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா தான் இது முடிவுக்கு வரும். அதை சொல்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய எந்த தலைவருக்கும் முதுகெலும்பு கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அப்படி சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாரு குண்டு போட்டு ஒருத்தரை கடத்திட்டு போனேன், பயப்படுத்தி வச்சுட்டான், முடிஞ்சுதா? நம்மளை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்றது? நம்ம மேல குண்டை தூக்கி போட்டா என்ன பண்றது? நம்மளை பத்தி ஏதாவது ஸ்கேண்டலை வந்து உள்ள கிளப்பி விட்டா என்ன பண்றது? முடிச்சுட்டான், அவ்வளவுதான். அப்ப நியூ வேர்ல்ட் ஆர்டர் கட்டாயம் பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவுல வந்துட்டு இருக்காங்க. இப்ப இது யாரால தெரியும்? எல்லா சாமானிய மக்கள் தான். சாமானிய மக்கள்லாம் ஒருங்கிணைந்து இதுக்கு இந்த புரிதலோட நின்னம்னா மட்டும்தான் அவன் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது எதிர்ப்பா நிற்கும். இல்லைன்னா அப்படியே அவன் சொல்றது நல்லதுன்னு ஏற்றுக்கிட்டு. ஓகே இப்போ இந்த பிளாக்ஸ் வந்து ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் வந்து ஸ்லேவ்ஸாக மட்டும் இல்லாமல் இந்த காலனிஸ்க்கு வந்து எடுத்து போகிறாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய நிலம், வேலை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இவங்களை வந்து செயினை கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. பின்னால் அமெரிக்காவோட தவிர்க்கவே முடியாத ஒரு கல்ச்சுரல் ஒரு இம்பாக்டை வந்து பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க. யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்க பெரிய வித்தியாசமே இந்த பிளாக் கல்ச்சரும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எந்த விதத்தில் அமெரிக்காவோட வளர்ச்சிக்கும் இல்லை கல்ச்சருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பீப்புள் அப்படிங்கிறவங்களோட கான்ட்ரிபியூஷன் அது எந்த அளவுக்கு வந்து பாதகமாகவும் மாறிடுச்சு. ஏன்னா ஒரே இடத்துல ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கல்ச்சர்ஸ் இருந்தால் நிறைய ஒரு குழப்பமும் ஏற்படும். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த அடிமை வணிகம் தொடங்குற காலகட்டத்தில் நீங்கள் வெளிப்படையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கருப்பர்களை விட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கருப்பர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம், ரொம்ப பல மடங்கு அதிகம். அதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, ஐரோப்பியர்கள் தான் அடிமை வணிகத்தை தொடங்கினாங்க. ஆனால் அந்த அடிமை வணிகம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது அமெரிக்காவில் தான். அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய சொர்க்க பூமி இவங்க கண்ட்ரோலில் கிடைக்கும் பொழுது அந்த இடத்த வந்து தான் மட்டுமே போய் எந்த வேலையும் செய்ய முடியாதுங்கிறத உணர்ந்துடுறாங்க இங்கே இருக்க இந்த வெள்ளைக்காரனுங்க. அப்போ அதுக்கு வேலை செய்யறதுக்கு நமக்கு ஆட்கள் தேவை. அதை சம்பளம் கொடுத்து அவங்கள கூப்பிட்டோம்னாலும் அவ்வளோ பெரிய பயணம், அன்னைக்கு அந்த பயணம்லாம் சாதாரண பயணங்கள் கிடையாது. அப்போ வெளிநாடுகள்லேருந்து அந்த பயணத்தை கொண்டு போய் அங்கே போய் அவங்கள சேர்த்து இது பண்ணுறது ரொம்ப கஷ்டங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை, நம்ம கருப்பினத்தவர்களை தான் வந்து அடிமைகளாக கொண்டு போகணும்லாம் பண்ணாங்க. இதில் நடந்த கொடுமைகள்லாம் பெரும் கொடுமைகள்லாம் நடந்துச்சு. சில இடங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா கருப்பர்களேருந்து இனப்பெருக்கமே பண்ண ஆரம்பிச்சாங்க. புரியல, அதாவது ப்ரீடிங் பெட்டே வச்சாங்க. கருப்பர்களில் நல்ல வாட்ட சத்தமாக இருக்க ஒரு ஆண், அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் புணர்ந்து ப்ரெக்னென்ட் ஆவாங்க, குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய எடுத்து அவங்க வளர்க்கறதுக்கு கொடுப்பாங்க. அந்த குழந்தை ஒரு லெவலுக்கு வளர்ந்தோன்னே இந்த குழந்தை பாருங்க இந்த வேலையெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை அப்படியே வந்து விலை பேசி விற்பாங்க. இந்த மாதிரி ப்ரீடிங்க்கே வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க, ப்ரீடே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷனாவே பார்க்கல, அவங்க மனுஷனாவே பார்க்கல. அது அவங்களுக்கு ஒரு பிலீஃபும் அந்த கிறிஸ்தவ மதத்துக்குள்ள ஒரு மாதிரி சொல்லி உருவாக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த கருப்பு தோல் இருக்கிறவங்க வந்து ஏதோ இறைவனோட பேச்சை கேட்காம போனனால அவங்களுக்கு ஒரு ஏற்பட்ட சாபம்ங்கிற மாதிரி ஒரு தியரியும் உருவாக்கிட்டாங்க இவங்களே. அது மனிதர்கள்லயே ஏன் இவங்க கருப்பா இருக்காங்கன்னா, அவங்க நரகத்துக்கு போயிட்டு வெளியில வந்தாங்க, அவிஞ்சிட்டாங்க, அதனால வந்து கருகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரியை உருவாக்கி அப்புறம் ஏதோ யாரோ ஒருத்தன் தான் அதை கிளப்பி விட்டான். அதை சொல்லிட்டு அதை நியாயப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ வந்து அவங்க வந்து அடிமைகள் தான், அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, அவங்க கிறிஸ்டின்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தாட். இப்போ இது என்ன ஆச்சுன்னா, எங்கெங்கேயோ இருந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கருப்பர்களை கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்க வெவ்வேறு கலாச்சாரம், வெவ்வேறு பண்பாடு, வெவ்வேறு மொழி. அவங்க கருப்பாக இருக்காங்களே ஒழிய ஆப்பிரிக்கா எவ்வளோ பெரிய கண்டம், எவ்வளோ நாடுகள், எவ்வளோ கலாச்சாரம். அங்கே இருந்து தூக்கிட்டு வந்து அதில் பார்த்து இவங்க வந்து மூர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மூர்ஸுங்கிற யாருன்னா அவங்க கருப்பைங்க தான், ஆனால் அவங்க தான் பிடிச்சி கொடுத்தவங்க இவங்களுக்கு. நடுவில் அந்த தரகர் வேலை பார்த்தவங்க. அவங்க கிட்ட ராணுவம் இருந்துச்சு இந்த மூர்ஸ். இந்த பயில என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ராணுவத்தை பயன்படுத்தி பழங்குடி மக்கள் எல்லாம் போய் வேட்டையாடி பிடிச்சி கொண்டு வந்து கடத்தி கொண்டு வந்து வெள்ளைக்காரனுக்கு வித்துருவானுங்க. வெள்ளைக்காரன் கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து இங்கே வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு போயிடுவான். அதை கொண்டு வர வழியில் எத்தனையோ பேர் சாவாங்க, சில பேர் உயிர் பிழைப்பாங்க, இது பண்ணுவாங்க. அப்புறம் அவங்கள கொடுமை மேலே கொடுமை அடிச்சு அதெல்லாம் படங்கள்லாம் நிறையா இருக்குது. அது அவங்க கருப்பு இனத்தவர்கள் வந்து பட்ட கொடுமைகள்லாம் வந்து சொல்லி மாளாதது. மனுஷனாவே நடத்தலாம், அவங்கள கொடுமையாக இது பண்ணாங்க. அப்புறம் அவங்க அந்த பெண்களை ரேப் பண்ணானுங்க. இது எல்லாமே நடந்துச்சுங்க. ஒன்றுமே அவங்க வந்து விட்டு வைக்கல, எல்லா குற்றமும் பண்ணாங்க. அதனால தான் எனக்கு இந்த வெள்ளைக்காரங்களை பார்த்தாவே நமக்கு வந்து காண்டாகும். மனுஷனாவே எனக்கு பார்க்க தோணாது. அது ஏன்னா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்க ஹிஸ்ட்ரி எனக்கு கண் முன்னாடி வந்துடும். உன்னோட முன்னோரில் எவனோ ஒருத்தன் தானே இந்த கொடுமையெல்லாம் பண்ணான். கொஞ்சம் கூட கருணையெல்லாம் காட்டலே இல்லைங்க. இப்போ பிரிட்டிஷ்காரங்களாம் ஜென்ரல் டயர்லாம் கொஞ்சம் கூட கருணை காட்டினானா? மக்கள் தான் ஓடி போகிறாங்கன்னு விட்டான் அவன். அப்போ அந்த அளவுக்கு வன்மம் கொண்டு ஒரு அடுத்த மக்களை அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட ஒரு
கொடுங்கோலன்களா இருந்திருப்பாங்க, சூப்பர் மேசிஸ். அது இவங்களுக்கு மாறிடுச்சானா மாறவே இல்லைங்க. இன்னும் உள்ளுக்குள்ள டீசெண்டா வச்சிருக்காங்க, உள்ள வச்சிருக்கானுங்க, இன்னும் வச்சிருக்கானுங்க. இப்போ வெளிப்படையா பார்க்கும்போது தங்களை வந்து நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்களே ஒழிய, நாங்க தான் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி காமிச்சிக்கிற ட்ரை பண்ணுவாங்களே ஒழிய, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்களோட ரியாக்ஷன் பாருங்க, அப்படியே வேற மாதிரி இருக்கும். அப்படியே என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க கிட்ட இருக்க ஒரு மனிதமற்ற ஒரு தன்மை. அதுதான் கொலகார கூட்டத்துல இருந்து பிறந்தவங்க கொலகாரங்களா தான் இருப்பாங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. அப்படிதான் அலையிறாங்க. அப்போ அந்த கருப்பினத்தவர்கள் அங்கே அதிகமாக போகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஆக அப்புறம் அந்த அடிமைத்தனம்ங்கிறது வந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிஜமாவே வந்து ஆப்ரஹாம் லிங்கன் போன்றவர்லாம் நிஜமாவே மனசு மாதிரி பண்ண பார்க்குறீங்களா, இல்லை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லை வேற ஏதாவது ஒரு ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது அப்புறம் வந்து உலக நாடுகள், அதாவது உலகம் முழுக்க மாற்றம் அடைஞ்சிட்டு வருது. இதுக்கு மேலேயே நம்ம வந்து இதை விடாப்படியாக பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து பிரச்சனைக்குள்ளாங்க. ஐரோப்பாவிலாம் வந்து கருப்பவர்கள் வந்து விடுதலை அடங்கையா தொடங்கி ஸ்லேவரி முடிஞ்சிருச்சு. அமெரிக்கா தொடர்ந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமும். ஆமா, ஏன்னா தேவை இங்கே தானே இருக்கு, மேன் பவர் இங்கே தேவை இருக்குல்ல. அங்கே வந்து அங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு, அங்கே எல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு மாதிரி ஆகிப்போச்சு. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகள்லையும் அந்த தாட் ப்ராசஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அடிமையெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு ஹாலிவுட் படம் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிரிட்டன்ல இருந்தோ எங்கேயோ இருந்து ஒரு அந்த அடிமை சங்கிலி உடைச்ச ஒருத்தன் மெடிக்கல் படிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு எங்கேயோ வர மாதிரி என்னன்னு தெரியல, அதான் நினைக்கிறேன். அவ வருவாப்புல, ஆனா அவரை பிடிச்சி வச்சுக்குவாங்க இவங்க அடிமையா. அது ஒரு படம், நல்ல படம், அது நல்லா தான் இருக்கும். அது இப்போ படம் பேரை மறந்துட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இவங்க அதாவது ஒரு கேப் இருக்கும், ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ ஒரு கேப் இருக்கும். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அமெரிக்காவில் வந்துட்டு இதுக்கு மேலே இங்கே கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட தொடங்குறாங்க. ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். நான் அதான் சொல்கிறேன்னா, அமெரிக்கா வந்து பாவத்தால் உருவாக்கப்பட்ட நாடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடு உருவாக்குறதுக்காக ரத்தம் தான் சிந்திருக்கு. அது நல்லதுக்காக ரத்தம் சிந்தலை. அடுத்த அப்பாவி மக்களோட ரத்தத்தை அதிகமாக குடித்த ஒரு அயோக்கிய நாடு அது. நீங்கள் வந்து நீங்கள் பாருங்கள், செவ்விந்தியர்களை இனப்படுகொலை பண்ணாங்க. செவ்விந்தியர்களை இனப்படுகொலை பண்ணி அந்த பகுதிகளை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் அந்த பகுதிகளை வளர்த்தெடுக்கிறதுக்கு கருப்பவர்களை ரத்தம் சிந்த வச்சாங்க. கருப்பர்களோட ரத்தத்தை சிந்தி தான் அந்த நாட்டை உருவாக்குனாங்க. அவங்கள கட்டுமையாக உழைக்க வச்சு தான் அந்த நாட்டை வந்து உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் சீனர்கள் வந்து வியாபார நிமித்தம் அது இதுன்னு போய் சீனர்களும் அமெரிக்காவில் வந்து ஒரு சின்ன பங்கு, ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% வந்து சீனர்கள், ஒரு மைனாரிட்டி. ஏன்னா அவங்க வியாபாரத்தில் சீனா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த டைம்லாம். ஸோ இப்போ சீன வணிகர்கள் வந்து அதிகமாக போயிட்டு அவங்க அங்கே கடை போடுறது இது போடுறதெல்லாம் அப்படி அவங்க செட்டில்மெண்ட்டில் வந்துட்டு. அதனால தான் அமெரிக்காவில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா சீனா டவுனுங்கிறது ஒன்று சைனா டவுன் இருக்கும். ஸோ சீனா வந்து அந்த அளவுக்கு போய் உள்ள ஒரு அந்த கல்ச்சரில் கொஞ்சம் சொருகி இருக்கு. ஸோ இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓரளவுக்கு இதெல்லாம் மாறி எல்லாம் மாறி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, மாறி அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஸ்லேவரி, அந்த நிறவெறி இதெல்லாம் இன்னும் கண்டினியூ ஆகுது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் அதிகமாக சுடப்படக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பினத்தவர்கள். அது ஒரு ஸ்டீரியோ டைப்பாகவும் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு கருப்பினத்து டிரைவர் வந்து வண்டி ஓட்டிட்டு போறாரு அப்படின்னா அவரை நடத்துகிற விதமும், ஒரு வெள்ளைக்காரன் டிரைவ் பண்ணிட்டு போகிறான் அப்போ போலீஸ் போய் பண்ணும்போது நடத்துகிற விதம் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய வேரியேஷன் இருக்குது. கருப்பினத்தவர்களை சுட்டுக் கொள்றதுக்கு வந்து தயங்குறதே இல்லை அமெரிக்காவில். நிறைய அந்த வெள்ளை போலீஸ்காரங்க வந்து நான்லாம் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது கருப்பர்கள் வாழக்கூடிய நெய்பர்ஹுட், அங்கே போலீஸ் வரும். வந்த போலீஸ் எல்லாமே வெள்ளைக்காரங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் கேட்பாங்க, ஏன் எல்லாம் வெள்ளைக்காரங்களாம் வந்திருக்கீங்க, ஏன் ஒரு பிளாக் ஆஃபீஸர் கூட இல்லை, ஏன் ஒரு பிளாக் ஆஃபீஸர் கூட கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு அவர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதே போல் ஒருத்தன் வெளியே வருவான், அவனை போட்டுருவாங்க, சுட்டு கொண்டுருவாங்க. இதெல்லாம் அப்படியே வீடியோலயே இருக்குது. நான் அவன் கேட்குறேன், ரொம்ப கான்ஸ்பிரசி மாதிரி தோணும். ஒபாமா இருக்கார்ல, அவர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ என்னதான் இப்போ பிளாக்ஸ் வராங்க, பிரசிடென்ட்லாம் ஆகிட்டாங்க பார்த்தியா, ஜென்ரல்லாம் இருக்காங்க பார்த்தியா ஆர்மியில் அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஒயிட் சூப்பர் மேசி கும்பல் வந்து ஒரு கண்ட்ரோல்லே தான் இதை வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவை. நீங்கள் எப்படி பாருங்க, ஒபாமா பீரியடில் தான் அதிகமான கருப்பினத்தவர்கள் கொல்லப்படும் அமெரிக்காவில். இதுதான் இந்த ஹிப்போக்ரசி. இப்போ என்னப்பா பிளாக் பிரசிடென்ட் வந்துட்டா இது நடக்காதுன்னு நீ நினைக்கிறியா? இந்த பிளாக் பிரசிடென்ட் என்ன நடக்குது பாரு, அவ்வளோதான் விஷயம். அந்த ஆள் பப்பட்டு, அதுக்கு பின்னாடி இருக்க நீங்கள் ஒபாமாவோ ட்ரம்ப்போ வந்துட்டு முழுமையாக எல்லாத்தையும் செயல்படுத்திடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களும் ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க எப்பவுமே. அதான் இந்த டீப் ஸ்டேட்லேயே ஒயிட் சூப்பர் மேசி இருக்குல்ல. ஆமாம், டீப் ஸ்டேட்டே ஒயிட் சூப்பர் மேசி தான். டீப் ஸ்டேட் ஒயிட் சூப்பர் மேசி அதில் வந்து கருப்பர்களை பயன்படுத்திக்கும், ஸ்லேவ் மாதிரி. ஸோ சிம்பிள் ஆஸ் தட். அது இந்தியர்களையும் பயன்படுத்தும், எல்லாரையும் பயன்படுத்தும். ஆனால் அவங்களுக்கு தேவைப்படும் போது தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, ஆனால் பிரிட்ஸ் வராங்க, ஃப்ரெஞ்ச் பீப்புள் இருக்காங்க, ஜெர்மன்ஸ் இருக்காங்க, ஐரிஷ் எல்லாமே இருக்காங்க. ஆனால்
அதுல ஜூஸும் போறாங்க. பட் எப்படிங்க ஒரு இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவோட ஒரு பவர்ஃபுல் ஒரு செக்டா எப்படி வச்சிருக்காங்க அவங்க? இட்டாலியன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஃப்ரீமேசன்ஸ் தானே இது உருவாக்குனாங்க. ஃப்ரீமேசன்ஸ்ல பெரும்பான்மையினர்கள் யூதர்கள். ஆரம்பத்திலே ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்லயே அவங்க யூத குடும்பங்களுடைய வம்சாவளிகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த லாபி வந்து பேக்ரவுண்ட்லயே தான் போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இங்க பிரச்சனை என்னன்னா திரைமறைவாக ஒருத்தன் வேலை செய்யறான்னு வைங்களேன், அவனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். டைரக்டா ஒருத்தன் வந்து பேசுறதுக்கும் மறைமுகமா ஒருத்தன் பேக்ரவுண்ட்ல காயின் நகர்த்துறதுக்கும் நிறைய சாதனைகளை செய்ய முடியும். அதை தான் இங்க பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க தப்பு செய்யும்போது அவங்க வெளியே தெரிய மாட்டாங்க. இப்போ ஒரு பொலிட்டிஷியன் இருக்காப்புல டேரக்டா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு தப்பு செய்யும்போது எல்லாருக்கும் தெரியும். பேக்ரவுண்ட்ல வேலை செய்யறவனுக்கு அவன் என்ன பண்றான், என்ன செய்யறான், யாரால அந்த தப்பு நடக்குது, யாரால அந்த தவறு நடக்குது ஒண்ணுமே தெரியாது நமக்கு. ஆனா அவன் பேக்ரவுண்ட்ல அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுதான் நீங்க உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க கன்ஸ்பிரசின்னு தள்ளி போட்டீங்கன்னா உங்களுக்கு உலகத்தில் நடக்கிற எதுக்குமே விடை கிடைக்காது. இதை என்னைக்கு நீங்க அக்செப்ட் பண்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு இந்த உலகத்தோட நடப்பு புரிய வரும். உங்களால கணிக்க முடியும். அடுத்து இது நடக்கும் போகுது அப்படின்னா கணிக்க முடியும். இப்போ நம்ம சொல்றோம்ல, அடுத்து வந்து ஒரு ஃபியூவல் லாக்டவுன் வரும்னு சொல்றோம்ல, இந்த இது புரிஞ்சாதான் நீங்க அதை சொல்ல முடியும். ஏன்னா அதை நோக்கி தான் அவன் புஷ் பண்றான். அதுதான் அவனோட அஜெண்டாவும் இருக்கு. அது வரல, புஷ் பண்றான். அதை நோக்கி தான் அவன் நகர்த்துறான். ஏங்க இப்படிதான் தெரியுது, உலகமே நாசமா போயிடும்னு தெரியுது. எவனாவது இதை பண்ணிட்டு இருப்பானா? சரி ஓகே, என்னமோ போயிட்டு நமக்கு தேவைப்பட்ட ஒரு ஆளை கொண்டுட்டோம், அது நம்ம பாட்ட வேலையை பார்ப்போம்ட்டு கடந்து போயிடுவான்ல. இப்போ அவன் பேக் எடுத்துட்டானா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஈரான் அதை வேலையை பார்த்துட்டு இருக்கும், மிச்சம்லாம் போயிடும்ல. ஆனால் ஈரானை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? இது நடக்கவே நடக்காது. ஈரானை உன்னால முழுசாவும் அடிக்க முடியாது. கிரைசிஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களே. ஏன்னா உலகம் முழுக்க பாதிப்புக்குள்ளாகும். இப்போ உலகம் முழுக்க பாதிப்புள்ளாகி எக்கனாமிக்கல் பெரிய அளவு அடி வாங்கினாதான் அமெரிக்கா வந்து உள்ள வந்து பஞ்சாயத்து பண்ண முடியும். ஒட்டுமொத்த உலகத்துக்கு அவன் ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். அதாவது சொல்யூஷன் எடுக்க முடியும். அதுதான் கண்ட்ரோல் பண்ணிடும். உலக நாடுகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ இதுதான் அவங்க பிளானு. சீனால கண்டுபிடிப்பாங்களாம் வைரஸ். ஆனா உலகம் எப்படி அதனால கட்டுப்படுத்தப்படணும்னு அமெரிக்கா தான் சொல்லணும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் சொல்லும். அந்த டீப் ஸ்டேட் தான் எல்லாத்தையுமே சொல்லும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை கேட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இவ்வளோதான் நடக்குது. ரைட்டு. இப்போ நம்ம ஊரில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அருவா நம்ம வீட்டில் வச்சிருப்போம். அது வந்து என்ன ஒரு ரீசனுக்கு வச்சிருப்போம். ஒரு காலகட்டத்தில் ஒரு போர் எல்லாருமே செஞ்சிருப்பாங்க. போர் குடியின் மட்டும் இல்லை, எல்லாருமே சண்டை அருவா. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது ஒரு அஃபென்ஸ் மாதிரி இன்னைக்கு அருவான்றதுக்கு தேவை நம்மளாம் இல்லாம மாதிரி வேற மாதிரி மாறிட்டோம். ஆனால் ஒரு சொசைட்டியே கன் அப்படின்னு இருக்குல்ல, ஒரு கன் கல்ச்சர், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அமெரிக்காவில் அது ஒரு பெரிய அங்கம் அந்த கன் அப்படிங்கிறது. பட் பீப்புள் ஆர் டிவைடட். அதில் பாதி பேர் வேணுங்கிறான், மீதி பேர் வேணாங்கிறான்னு சொன்னாலும் அதை வச்சு ஒரு அரசியல் இருக்கு. பட் ஒரு ரொம்ப ப்ரௌடா நினைக்கிறாங்க அது அவங்க. அந்த கன் கல்ச்சர் வந்து எப்படி அசோசியேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாங்க இனப்படுகொலை உருவான நாடு அது. அடுத்தவனை கொள்றதுக்கு அப்போ ஆயுதம் வேணும். ஒரு சமூக மக்களை அழிச்சுக்கிட்டே இருந்த குரூப் அப்போ அந்த சமூக மக்கள் திரும்ப ரிட்டையர் பண்ணி அடிக்க வருவாங்க. செவ்விந்தியர்களுக்கும் அவங்களுக்கு நடந்த போர் தான். செவ்விந்தியர்களுக்கும் அவங்களுக்கு நடந்த போர்ல வந்துட்டு செவ்விந்தியர்கள் எந்த நேரத்தில் தாக்குவாங்க, எந்த இடத்துல தாக்குவாங்கன்னு தெரியாது. ஸோ எல்லாரும் ஆயுதம் வச்சுக்க வேண்டியது கட்டாயமா இருந்துச்சு. ஸோ இங்க இருந்து ஆரம்பிச்சது தான் அந்த துப்பாக்கி. அப்ப துப்பாக்கி வச்சிருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்புங்கிறது எல்லார் மைண்ட்லயும் ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஆழமா பதிஞ்சிருச்சு, எனக்கு பாதுகாப்புங்கிறது ஆயுதம் தான்ட்டு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது அப்படியே டீப் ரூட்டடாக போயிட்டே இருக்கு. அப்புறம் எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மக்கிட்ட துப்பாக்கி இருக்கிறது இது. இன்னொன்று, இப்போ உங்களை அடிக்கிறதுக்கு ஒரு 5 பேர் வராங்கன்னு வைங்களேன், நினச்சா அடிச்சிடலாம். உங்கள் அட்ரஸ் தெரிஞ்சால் வந்து அடிச்சிடலாம் கரெக்டாக. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட துப்பாக்கி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. அவங்க யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்தால் அவனும் துப்பாக்கியில் சுடுவான்ப்பா நம்மள. ஸோ ரிஸ்க்டா. அப்போ துப்பாக்கி இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துது. அதனால வந்து ஆயுதம் வச்சுக்க கூடாதுன்னு நம்ம சொல்றது வந்து முறையாக இருக்காது. ஆயுதம் வச்சுக்கிறதுக்கான உரிமை வந்து மனிதர்களுக்கு உண்டு. ஏன்னா மனிதன் இனமே ஆயுதம் வச்சுக்கக்கூடிய உரிமை இருந்ததால தான் சர்வைவ் வந்திருக்கிறோம். ஸோ சர்வைவல் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கும் போது ஆயுதம் வந்து அனைவருக்கும் தேவை. பட் இங்க பிரச்சனை என்னன்னா, தவறானவர்கள் கையில அந்த ஆயுதங்கள் ரொம்ப சுலபமா கிடைக்கும் பொழுது அதோடைய விலையையும் ஒரு சமூகம் கொடுத்து தான் தீரணும். சின்ன பசங்க சொல்றது, ஸ்கூல் ஷூட் பண்றது. எனக்கு இந்த ஸ்கூல் ஷூட்டிங்ல எல்லாம் வந்து எனக்கு உண்மையாகவே எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. இந்த வெப்பன்ஸை மக்கள் இருந்து புடுங்கணுக்காக ஒரு சீக்ரெட் ஆபரேஷனா பண்றாங்களான்னு கூட எனக்கு ரொம்ப நாளா டவுட். ஏன்னா சம்பந்தமே நம்ம ஸ்கூல்ல போய் துப்பாக்கியில் சுடுவாங்க. அது சுடுறதுனால அது எந்த நன்மையும் யாருக்குமே வராது. சுடுறவனோட கொள்கைக்கும் கூட அது நன்மையா வராது. புரியுது. அப்ப துப்பாக்கி எடுத்துட்டு போய் சொல்றான். அது எல்லாமே பாத்தீங்கன்னா மணல்ல பாதிக்கப்பட்டவங்க. கடைசியில பார்த்தா மணல்ல பாதிக்கப்பட்டேன், டிப்ரெஷன் வந்து சுட்டான், அது இப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ அது பேசிக்கா எனக்கு என்ன புரியுதுன்னா, இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு டீப் ஸ்டேட் விரும்புதுன்னு தான் தோணுது. ஸோ அதனால இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸையும் நிறைய நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா துப்பாக்கி வச்சுக்க கூடாதுன்னு ஒரு நிலைமை வரும். ஏன்னா துப்பாக்கி வச்சுக்க கூடாதுன்னு ஒரு நிலைமை வரும்போது டோட்டல் கண்ட்ரோல் ஈஸியா பண்ணலாம். இப்போ இந்தியாலாம் அதானே நடக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கிலாம் வச்சுக்கிறதுக்கான இது ஆயுதங்களை வச்சுக்கிறதுக்கான உரிமையே கிடையாது. நீங்கள் இங்கே அறுவாலே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலாம் வச்சுக்க முடியாது. வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது போலீஸ் கண்ணில் பட்டுச்சுன்னா அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்தியாவுடைய சட்டம். அப்படி இருக்கும் பொழுது
அது ரிலீஜியஸ் பர்பஸ் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா சில இடத்துல அறுவாலை வச்சிருப்பாங்க, பட்டை போட்டு வச்சிருப்பாங்க, சரினா சாமிங்க அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதனால என்னன்னா இது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அரசாங்கம் நினைச்சா வன்முறையை எத்தனை நேரம் அதுக்கான எவிடன்ஸ்லாம் நிறைய இருக்குது நமக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஊர்களில் சில ஊர்கள் எல்லாம் அரசாங்கமும் காவல்துறையும் எந்தெந்த அட்ராசிட்டிஸ்லாம் போனாங்கங்கிறதுலாம் நமக்கு நன்றாகவே தெரியும். அதுக்கு காரணம் என்ன, மக்கள்கிட்ட எந்த விதமான பாதுகாப்பு இதுவும் இல்லை. மக்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்ன, ஒன்றா ஓடி ஒளியணும், இல்லைன்னா காலில் விழுகணும், இவ்வளோதான். ஆனால் அமெரிக்காரங்க அது கிடையாது. அமெரிக்காரனை பொறுத்த வரைக்கும் யாராவது அவன் இன்ட்ரூடர் வீட்டுக்குள்ளே உடச்சிட்டு வந்தானா அவன் கன் எடுத்து ஷார்ட் கன் எடுத்து வச்சு அடிப்பான். அதுக்கப்புறம் நீ ஆச்சு அவனாச்சு, அவன் அவனை சுட்டானா அவன் ஜெயிச்சான், நீ அவனை சுட்டினா நீ ஜெயிச்ச, இவ்வளோதான். ஸோ இதுதான் நடக்கும். பட் இதில் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. மைனஸுங்கிறது என்னன்னா எல்லா நேரமும் துப்பாக்கி தூக்குவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உடனே எல்லா நேரமும் துப்பாக்கி தூக்குவாங்க. ஆனா அங்கேயுமே ரூல்ஸ் வந்து கன்னை வெளியே எடுத்துட்டு போக கூடாது, வீட்டுக்குள்ளதாங்க வச்சிருக்க அனுமதி. அதே போல கார்ல வச்சுக்கலாம். கார்ல வந்து அந்த டேஷ்போர்டுக்குள்ள இருக்கணும், டேஷ்போர்டு வெளியில இருக்கும், டிஸ்பிளே எல்லாம் வச்சுக்கூடாது, டேஷ்போர்டு உள்ள இருக்கணும். கரெக்ட். அதுதான் அவங்க அலோ பண்றாங்க. அலோடு கன்ஸுமே அதுதான். அதே போல உங்க மேல கேஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா கன் வந்து நீங்க ஓன் பண்ண முடியாது, எடுத்துருவாங்க. உங்களுக்கு உங்க மேல இந்த சிவியரான இந்த மாதிரி அந்த உங்க இதெல்லாம் இருக்குன்னா கன் வந்து ஓன் பண்ண முடியாது. இது மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா அவங்களோட அமெண்ட்மெண்ட்லயே வந்து துப்பாக்கி வைத்துக் கொள்வது ஒரு உரிமை, ஆயுதம் வைத்துக் கொள்வது அவருடைய உரிமை, பாதுகாப்புக்கு வச்சுக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. ரைட்டு. இப்போ முக்கியமான மேட்டருக்கு வரலாம். நிறைய பேருக்கு தெரியாது எப்படிங்க அந்த டாலர் கேம் வந்து ஆடி அதில் ஜெயிச்சு இன்னைக்கு வரைக்கும் டாலர் கேம் வச்சே விளையாடிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல வீடியோ பண்ணிட்டுருக்குன்னா அது அந்த டாலர் கணக்கில் தான் கூட வரும். உலகத்தையே டாலர் வச்சு தான் வந்து அந்த கேம் எப்படி அவங்க சாத்தியமாக்கணும். பேப்பர் கரன்சி தாங்க மெயினா. அது பெட்ரோ டாலருங்கிற கான்செப்ட், டெப்ட் பேஸ்டு கரன்சி சிஸ்டம். அதாவது இதை கொஞ்சம் அது பெரிய டாபிக் இல்லை, ஒரு மேலோட்டமாக சொல்லுங்கள். மேலோட்டமாக என்ன அப்படின்னா அது காகித குப்பை. ஆனால் அந்த காகித குப்பை அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான், கட்டாயப்படுத்தி பெட்ரோலை வந்து டாலரில் வாங்க வைக்கிறான் உலக நாடுகள். அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஆமாம், கட்டாயமாக நீங்கள் டாலரில் தான் பெட்ரோல் வாங்க முடியும், டீசல் வாங்க முடியும், கச்சா எண்ணெய் வாங்க முடியும். டாலரில் தான் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. டீசல் பெட்ரோல் இதெல்லாமே டாலரில் தான் நீ வாங்கணுங்கிற ஒரு எழுதப்படாத விதி அவன் உருவாக்கிட்டான். அதான் பெட்ரோ டாலருங்கிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், அவன் வணிகத்துக்கு இறங்கி தானே ஆகணும். இப்போ இந்தியாவே வந்து இந்தியா காசு கொடுக்குறேன் எனக்கு நீங்கள் டாலரை கொடு அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்லலாம், இந்த டாலருக்கு நான் வைக்கிறேன், இந்தியா மதிப்பு இது அப்படின்னு அவன் தான் தீர்மானிக்கிறது போயிட்டான். ஸோ இந்த நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல டாலரை கொண்டு வந்துட்டான். அதை கொண்டு வரதுக்கு அவன் ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்டான், இவ்வளோதான் விஷயம். அதை இன்னைக்கு தக்க வைக்கிறதுக்கு ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கான். இதுதான் அவனோட மேலோட்டமாக சொல்லியிருக்கேன், ரொம்ப மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான். ஆனால் அது காகித குப்பை தான், அது வெறும் காகிதம் தான். ரைட். இப்போ நிறைய விஷயம் இருக்கு, அதுக்கு முன்னாடி தங்கமும் கிடையாது, ஒன்றும் இல்லை. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. பட் முக்கியமாக எனக்கு மைண்டில் தோன்றல கேட்குறேன், சினிமாவை வந்து எவ்வளோ பெரிய மீடியம், நீங்களே சொல்லியிருக்கீங்க சினிமாக்கு நம்ம முற்றிலுமா அதுமா இல்லை, அது வந்து அரசியலில் நிர்ணயிக்கிறது கூட ஒரு பவர்ஃபுல் டூல்னு. ஆனால் உலகத்தையே பாருங்க, ஒரு ப்ரொபகேண்டா சினிமான்ற ஹாலிவுட்ன்றதை வச்சு உலகத்தையே அவன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான். ஆமாம், அதெல்லாம் அவங்க பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்காங்க. நியூ வேர்ல்டு ஆர்டரை செய்யறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நாடு அமெரிக்கா. ஸோ அவங்களோட எல்லா விதமான ப்ரொபகேண்டாஸும் அமெரிக்காவிலேருந்து தான் ஃபர்ஸ்ட் வரும். அமெரிக்காவில் தான் எல்லாமே முதல்லையும் வரும், அமெரிக்காவில் தான் எல்லாமே செயல் வடிவம் வரும். இன்னைக்கு வரைக்குமே பாருங்க, உலக நாடுகள்னால ஏன் வந்து இந்த அளவுக்கு அவனோட மிலிட்டரி அட்வான்ஸுக்கு நோக்கி நகரவே முடியல. ஏன்னா எல்லாத்தையும் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். நீங்க அதை நோக்கி நகர்ற மாதிரி ஏதாவது நாடு நகர்ந்துனானா அவனை போட்டு தள்ளிடுவான். அவனோட ராணுவத்தோட விட ஒரு எட்ஜ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை யாராவது கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் அவனையும் போட்டு தள்ளிடுவான். அவனோட இது கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிடுவான். நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல இது என்னன்னா மேரேஜ், லவ், ட்ரெஸ்ஸிங், என்ன சாப்பிடணும், அது எல்லாத்தையும் படத்தின் மூலியமா எல்லாத்தையும் தீர்மானம். இன்னைக்கு பாருங்க, உலகத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். அமெரிக்க கம்பெனிஸ் சாப்பிடுற கம்பெனி எல்லாம் இங்க இந்தியாவுக்குள்ள இருக்கு. அது என்ன நல்லாவா இருக்கு, இருந்தாலும் வந்துட்டான் பாருங்க. ஸோ இவ்வளவுதாங்க, நம்மள எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அமெரிக்கா வந்து தன்னுடைய அந்த மேலாதிக்கத்தை நிலைநாட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஓகே, இப்போது பெண்கள் ரொம்ப லிபரேட்டடாக இருக்காங்க. அங்கே பாருங்கள் ட்ரெஸ் எப்படி பண்ண அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் என்னங்க அவங்களால ஒரு பெண் தலைவரை வந்து அவங்களுக்கு ஏற்றுக்கவே முடியல, அந்த இடத்துக்கு வரவிட மாட்டான். அதுவும் ஓட்டு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்மளாம் இப்போயே ஓட்டு போடுறதுக்கு அவங்க ஓட்டு போடுற உரிமையே ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. ஆனால் அந்த ஒரு பிற்போக்குத்தனம், ஒரு கண்ட்ரோலிங் பிஹேவியர் இன்னும் அந்த ஒரு சொசைட்டியில் இருக்கு. அதுக்கு காரணம் ஃப்ரீமேசன்ஸ். ஏன் தெரியுமா? ஃப்ரீமேசன்ஸில் உமன்ஸுக்குங்கிற கிளப்பே கிடையாது, அவங்க சேர்த்துக்கவே மாட்டாங்க ஆட்டத்தில். ஃப்ரீமேசனாகவே ஆனால் தான் இருக்கணும். இதுதான் நிலைமை. இதில் இப்போ இந்த கேள்வியெல்லாம் பல பேர் கேட்டதுனால இப்போ சமீபத்தில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி
பெண்களும் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்க இப்போ தான் மாறினாங்க. இப்போ புரியுது. ஆனால் அப்படியே சேர்ந்தாலும் அவங்க அந்த டிகிரி லெவல்லாம் வச்சிருப்பாங்க, 33 டிகிரி இந்த மாதிரி, அதுக்கு மேலெல்லாம் வரவே முடியாது. அவங்க கீழே தான் இருக்கணும், அந்த பதவி சும்மா கீழே தான் இருக்கணும். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறை. நார்மலாக ஃப்ரீமேசன்ஸ்லேயே இதுதான் நடைமுறை. ஸோ இதுதான் அவங்களுடைய தாட். ஓகே. இதில் விதிவிலக்கு பிரிட்டன் அரச குடும்பம், பெண் தலைமை அப்படின்ட்டு அது நம்ம பேசினா இன்னும் டீட்டெயிலாக போகும். அதுக்கு பின்னாடி டீட்டெயிலாக போகும். அது அங்கே பெண் தலைமைங்கிறது அது வந்து நம்ம முன்னாடி காட்டப்படுறது தானே ஒழிய அது உண்மை அல்ல. பேக்ரவுண்டில் ஒரு வேற குரூப் தான் இருக்கு. ஆனால் பெண்ணை ஏன் அங்கே முன்னிலைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது அது நம்ம வேணா சரி. கடைசியாக எனக்கு ரொம்ப சிம்பிளுங்க. தேனிக்கூடு இருக்குல்ல, தேனிக்கூடுல யாரு தலைவராக இருப்பா? ராணி தேனி. ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு தான் அதை பண்ணுறான். அது நான் விளக்கம் நான் அப்புறமே சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ கடைசி விஷயம், அமெரிக்காவுக்கு போகணும், அமெரிக்காவில் பேசிடலாம், அமெரிக்கன் ட்ரீம், அமெரிக்காவில் தான் இதுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான சொசைட்டியை உருவாக்கி உலகத்தையே அமெரிக்கன் ட்ரீம்னு பார்க்க வச்சது மட்டும் ஓகே, அது புரியுது, தங்களோட கண்ட்ரியை பெருசாக. ஆனால் அங்கே வாழ்கிறவனே நிம்மதியாக வாழலையே, காஸ்ட் அவ்வளோ ஹையாக இருக்குது, மார்டேஜ் அவ்வளோ கஷ்டம், வீடு நீ வாங்குறதோட நீ வீடு இல்லாமலே தெருவில் இருக்கலாம் சுற்றிட்டு இருக்காங்க, மெடிக்கல் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட், டாக்ஸ் எல்லாமே. ஏங்க சொந்த நாட்டு குடிமகன்லேயே ஒரு காம்ப்ளிகேஷன்லேயே வச்சு அது என்ன கண்ட்ரி, அது என்ன ட்ரீம், என்ன வாழ்க்கை அது? அதாங்க, அமெரிக்காங்கிறது ஒரு சிறை. அந்த சிறையில் அவங்களும் மாட்டிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து அந்த அரசாங்கத்தை நம்புறவங்களோட இன்னைக்கு நம்ப மறுக்கிற, அதை எதிர்க்கக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் அதிகமாயிட்டாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அப்படி எதிர்க்கக்கூடிய மனநிலை கொண்டவர்களாகவே இருந்தாலும் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு ரெவல்யூஷனையோ ஒரு புரட்சியோ அவங்களால அங்கே செய்ய முடியுமான்னு பார்த்தா அது கேள்விக்குறி தான். காரணம்னா அதை விட பலம் பொருந்தியதாக அரசாங்கம் இருக்கு. ஸோ அவங்க ஒருத்தர் வெளியில வந்து அந்த நாட்டுக்கு எதிராக பேச தொடங்கினாவே அவன் என்ன பண்றான், எவனா ஒருத்தர் வச்சு போட்டுருவான். புரியுதா? அன்மேண்டு, அன்னோன் கன்மேண்டு என்னென்னமோ சொல்லி போட்டு விட்டுருவான். போட்டுட்டு அப்புறம் அவன் செத்து போயிடுவான். கொஞ்சம் அறிவா பேசுறவனா இருந்தா வாயிலே சொல்றான். கரெக்டா பாக்குறோம் ஒவ்வொரு சாலி. அப்ப இங்க நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இதுதான் தொடர்ச்சியா நடக்குது. யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் அவேர் ஆகி வந்தா அவங்க மேல பழைய தூக்கி போட்டு காலி பண்ணிடுவான். எத்தனை பேர், எத்தனை ஸ்டார்ஸ், எத்தனை நபர்கள் கொஞ்சம் அவேர் ஆகி வெளியில வந்து பேச முயற்சி பண்ணவங்க. இப்போ நீங்கள் கூட இப்போ இவர் போட்டீங்க, அந்த ஒருத்தர் நடிகர் வந்து காணாமல் போயிட்டார், ஜிம் கேரி வந்து காணாமல் போயிட்டாருங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரிஜினல் ஜிம் கேரியே கிடையாதுலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையா பொய்யான்னு கூட நம்மளால தீர்மானிக்க முடியாது. அது வரைக்கும் ஒரு மேனரிசத்தில் இருக்க ஒரு நபர் டக்குன்னு வேற மேனரிசத்துக்கு மாறுறாரு, பிஹேவியர் மாறுது, பேச்சு மாறுது. எப்படி அவங்க பார்த்தீங்களா? அவங்க அதிபர்களும் ரொம்ப மர்மமான முறையிலையும் நிறைய பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. ஆமாம், நிறைய அசாசினேஷன் நடந்திருக்கும், நிறைய வந்து நமக்கு புரியாமல் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் தீர்த்து வைக்கப்படாததான் இருக்கு. எவன் சுட்டான், எவன் செத்தான், ஒன்றும் தெரியாது நமக்கு. பட் இது எதுக்கு சொல்றேன்னா, முழுக்க அவர்கள் ஒரு திட்டமிடப்பட்ட ஃப்ரீமேசன்களால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடத்தப்படுற ஒரு நாடாகத்தான் அது இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு நாடு வந்து அடிமைப்படுத்துறது தான் முதன்மையாக இருக்கும். அந்த அடிமைப்படுத்துதலை உலகம் முழுக்க அவன் நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் அவன் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் நாடு எப்படி நடக்குதோ அதே மாதிரி மற்ற நாடுகளையும் முழுமையாக அடிமைப்படுத்தி. இப்போ இந்தியாவோடலாம் நீங்கள் அமெரிக்காவை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நமக்கும் சுதந்திரம்லாம் பெருசாலாம் இருக்க மாதிரிலாம் சொல்ல முடியாது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு இருக்கு. ஆனால் நம்மளை விட அவனுக்கு அதிகமாக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. கரெக்ட், இதுதான் உண்மை. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ஆனால் அவன் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி நமக்கு பார்வைக்கு தெரியும். ஆனால் அவன் பார்வைக்கு அவன் நார்மலாக இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் அங்கே இருக்க டிஃப்ரென்ஸு. ஏன்னா அவன் அடிமையாகலை, நம்ம அடிமையாக இருந்து நம்ம மேலே வரனால நமக்கு எல்லாமே பெருசாக தெரியுது. அவனுக்கு வந்து அதெல்லாம் சாதாரணமாக தெரியுது. ஸோ இவ்வளோதான் விஷயம். இப்போ அவன் நார்மலாக வச்சிருக்க காரை வந்து நம்ம இங்கே லக்ஸுரி கார் கரெக்டா, அவங்க ஊரில் கார் இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியாதவங்க கார் இல்லையா. ஆமாம், ஸோ அதுதான் இங்கே இருக்க டிஃப்ரென்ஸு. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மலாம் வளர வளர மாறும், ஆனால் வளர விட மாட்டான். ரைட், கொஞ்சம் வளரவே அடிக்க வந்துட்டான். இப்போவே பாருங்க, இப்போவே தட்டுறான் பாருங்க. இப்போ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவுடைய அந்த ஏகாதிபத்தியம். நான் என்ன சொல்றேன், அமெரிக்கா நீ வளர்றது அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் அடுத்த நாடுகளை ஏகாதிபத்தியம் பண்ணி தடுக்கிறான் பாருங்க, வளர விடாம அவங்கள லாக் பண்றான் பாருங்க. அவன் தான் வந்து பேசுறான்ல, சீனாவுக்கு நாங்கள் பண்ண தவிர நாங்கள் இந்தியாவுக்கு நாங்கள் பண்ண மாட்டோம்னு வெளிப்படையா சொல்றாங்க, வளர விட மாட்டோம்னு சொல்றாங்க. நீங்க அதுக்கப்புறம் 1000 சொல்லலாம், நீங்க வந்து நாங்கள் எங்களோட வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாதுன்னு. தடுப்பேன்னு தானே அவன் சொல்றான், நாங்கள் வளர விட மாட்டோம் தானே சொல்றான். அவன் சொல்றான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் பேச்சை கேட்டு அவனுக்கு நட்பாக தானே போற மாதிரி இருக்கு. கோவம் வருது அவங்களுக்கு, கோவம் வரல இல்லை. ஸோ இவ்வளோதான் விஷயம். ரைட். இப்போ ஆன் அன் எண்டிங் நோட், ஈஜிப்தியன் சிவிலைசேஷன், அப்புறம் வந்து சைனீஸ் சிவிலைசேஷன், அப்புறம் ரோமன் எல்லாம் விழுந்துருச்சு. அமெரிக்கா ஒரு மாநில இது அது நடக்குமா? வரலாறு வந்து ரிப்பீட் கண்டிப்பா நடக்க போகுதுங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, எல்லா சிவிலைசேஷனோட எண்ட்லையும் அதிகமாக போர் வரும். இப்போ இந்த சிவிலைசேஷனோட எண்டு நோக்கி, அதாவது இந்த சிவிலைசேஷன் அமெரிக்காவுடைய இந்த கூட்டம் எண்டை நோக்கி நகர போகிறது. அதனால தான் இத்தனை போர், அதனால தான் ஊரெல்லாம் வம்பிழுத்துட்டு அலையிறாங்க.
பார்த்தீங்களா எல்லா பக்கமும் அகல கால் வச்சுட்டு இருக்கான். ஸோ இது அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அங்கேயும் ஏதாவது பிரச்சனை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் டவுன் ஆக போகுது. ஓகே, இன்னொரு வல்லரசு வரும், இன்னொருத்தங்க வந்து ஒரு வல்லரசு வரும்னு எனக்கு தோணலை. ஓகே, யூ டாக்கிங் அபவுட் நியூ வேர்ல்டு ஆர்டருக்கு வந்துரும். நியூ வேர்ல்டு ஆர்டரும் வராதுன்னு தான் தோணுது. நியூ வேர்ல்டு ஆர்டரை எதிர்த்து உலக மக்கள் கிளர்ச்சி செய்து உண்மையான ஜனநாயகத்தை நோக்கி நகருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ரைட். நியூ வேர்ல்டு ஆர்டர் வந்து தான் முடிஞ்சு போச்சுங்க சோழி. அதுக்கப்புறம் என்ன உலகத்தில் என்ன மனிதம் என்னத்தை வாழ ஒன்றும் இருக்காது. அவன் முடிவு பண்ணுறது தான் வாழ்வான், அவன் முடிவு பண்ணுறதான் சாவான், அவ்வளோதான். ஸோ அந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் வரக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாரும் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வராதுன்னு தான் என்னோட நம்பிக்கை இருக்குது. இவங்களோட சாம்ராஜ்யம் சரியும். ரைட். இப்போ இது ரொம்ப டீப்பாக நம்ம பேசிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் மேலோட்டமாக நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. பட் இது மூலியமா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன வேண்டுதல்னா, ஏலியன்ஸ் நிஜமாவே உலகத்துக்கு வந்தாங்கன்னா அமெரிக்காவுக்கு மட்டும் போயிடக்கூடாது. ஏன்னா இவங்க தான் மனுஷங்களான்னு சொல்லிட்டு உலகத்தையே அவன் போட்டு தள்ளிட்டு போயிடுவான். அதனால நல்ல கண்ட்ரிஸ்க்கு ஒரு மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக நன்றி பாரி. தேங்க்யூ ஸோ மச். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட சூப்பர் நோவா ஏ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷை ஸ்மார்ட்டா கத்துக்கோங்க.